என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி. நல்லா விசுவாசமா பாடுங்க. ஆமென். எந்த சோர்வாக இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், எதையும் குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள பலவானாகிய ஆவியானவர் இருக்கிறார். ஏதோ வாழ்க்கையில் உங்களுக்கு மனசில் வேதனைகள் கூட இருக்கலாம், அதெல்லாத்தையும் நீங்கள் தூக்கி போட்டுருங்க. மனபாரங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் எந்த மன கஷ்டத்தோடு இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்க, இயேசு என்னை நேசிக்கிறார். உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்க, இயேசு என்னை நேசிக்கிறார். உங்க எல்லா வேதனைகள், மனிதர்கள் உங்களுக்கு செய்த எல்லா துரோகங்களும் எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லும் போது கரைஞ்சிரும். நீங்க ஒருவேளை பலவீனத்தோடு இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, இயேசு என்னை நேசிக்கிறார். அந்த அன்பு உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அந்த அன்பு உங்களுக்கு சகலவித ஆறுதலையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதனால நீங்க எந்த கவலையும் நீங்க இந்த நேரத்துல நீங்க நினைக்காதீங்க. உங்களை ஆசீர்வதிக்க நிறைவோடு உங்கள் அருகிலே ஏசப்பா இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நம்மை சுற்றிலுமாய் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அந்த பிரசன்னம் இன்னைக்கு உங்களுக்கு தேவையான சகல காரியத்தையும் செய்ய போகுது. ஆமென். எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் கல்லுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் கல்லுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை
வைத்ததை மறப்பேனோ? கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீட்டி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். 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 அல்லேலூயா. இயேசுதான் நம்முடைய ஆதரவு, ஆதரவின் கோல் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆதரவின் கோல் அப்படின்னு வேதம் எதோட கனெக்ட் பண்ணுது அப்படின்னா, அப்பம் என்கிற ஆதரவு கோலை முறிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ இயேசுதான் நமக்கு ஆதரவின் கோலாக இருக்கிறார். ஆமென். அவருக்குள் நீங்களும் நானும் இருக்கிறபடினாலே உங்கள் வாழ்க்கையில வாழ்வதற்கான எந்த வாழ்வு ஆதாரமும் தடையில்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். கைகளை தட்டி நல்ல 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 கைகளை தட்டி ஆமென். இயேசுதான் நம்முடைய அடைக்கலம். ஆமென். அல்லேலூயா. இந்த அடைக்கலம் அப்படின்ற வார்த்தை நமக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. இன்னைக்கு யுத்தம் நடக்குது தானே, அந்த ஈராக்கு, அமெரிக்கா, இஸ்ரேல், அப்புறம் அது என்ன நாடு அது, ரஷ்யாவுக்கும் இன்னொரு நாடு உக்ரைன். அவங்களுக்கு தெரியும் ஒரு அடைக்கலம் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இயேசு நம்முடைய அடைக்கலமா இருக்கிறார். ஆமென். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா ஆமென். அடைக்கலம்னா என்ன தெரியுங்களா? உங்களை அங்க இயேசுக்குள்ள நீங்க இருக்கும்போது எந்த வியாதியும் உங்களை தொட முடியாது. ஆமென். இந்த உலகத்துல நிறைய சக்திகளை மனுஷன் சொல்றாங்களே, இவர் தாங்க சக்தி வாய்ந்த மனுஷன். இந்த உலகத்துல மருத்துவம் மிகப்பெரிய சக்தி, இந்த உலகத்துல பணம் மிகப்பெரிய சக்தி, இந்த உலகத்துல ஷேர் மார்க்கெட் மிகப்பெரிய சக்தி, இந்த உலகத்துல பெட்ரோல் மிகப்பெரிய சக்தி, இந்த உலகத்துல தங்கம் மிகப்பெரிய சக்தி, இந்த உலகத்துல அரசியல் மிகப்பெரிய சக்தி, இந்த உலகத்துல சினிமா மிகப்பெரிய சக்தின்னு எதையெல்லாம் இந்த உலகம் சொல்லுகிறதோ எந்த சக்தியும் கிறிஸ்து என்ற அந்த அடைக்கலத்துக்குள் இருக்கிற மனுஷனை தொட்டு கூட பார்க்க முடியாது, நெருங்க கூட முடியாது. அவ்வளவு உன்னதமான அந்த அடைக்கலத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்களேன். போதாது இல்ல, அந்த தேவன் எவ்வளவு நல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஆமென். இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம் என்ற பாடலை பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya.
கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போமா? எழும்பி நின்று ஆமென். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். உணர்ந்து நாம் பாடுவோம். ஆண்டவரே, என்னால முடியாத நேரங்களிலே எனக்காக ஆண்டவரே நீங்க செயல்படுங்கப்பா என்று நாம் ஜெப சிந்தையோடு நாம் பாடுவோம்.
இந்நியலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். இந்நியலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். 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 தோளும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். தோளும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றால் என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். 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 என் தேவன் எனக்காய் சிறந்ததினை செய்வார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் சிறந்ததினை செய்வார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் சிறந்ததினை செய்வார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் சிறந்ததினை செய்வார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் சிறந்ததினை செய்வார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் சிறந்ததினை செய்வார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன்.
தேங்க்யூ லார்ட். இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஆராய்ந்து முடியாத காரியங்களை, கிரகிக்க முடியாத காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆமென். இயேசுவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்காருவோம்.